கொங்குனிஸ் நாட் நாட் 7 நம்முடைய இந்த சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான 167 காணொளிகள் உண்மை சம்பவங்களை ஆதாரமாக நாம் வெளியிட்டுள்ளோம். உண்மையை நாம் எப்பொழுதும் உறக்கச் சொல்வோம். அதுபோலதான் அரசியல் செய்திகளும் சமீப காலமாக நமது சேனல்ல ஆதாரபூர்வமாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 காங்கேயம் சட்டமன்ற தொகுதி குறித்து நாம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். முழுமையாக பார்த்துவிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே கடந்த 72 ஆண்டு காலமாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கு வெற்றி பெற்ற கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. ஒருமுறை காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர்கள் மறுமுறை போட்டியிடவே வாய்ப்பு கிடைக்காது. ஒருவேளை போட்டியிட வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையே சூனியமாகிவிடும். இதுதான் அந்த வீடியோவுடைய சுருக்கமான விஷயம். சரி, இந்த தேர்தலில் என்ன நடந்தது 2026 அந்த சென்டிமெண்ட் வெற்றி பெற்றதா அல்லது அந்த சென்டிமெண்ட் உடைக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சென்டிமெண்ட் உடைக்கப்பட முடியாது பொதுமக்கள் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்க நம்ம பொய் சொல்ல விரும்பவில்லை. கடந்த வீடியோவில் என்ன சொன்னோமோ அதற்கான பதில் தான் இந்த வீடியோவை கொடுக்கிற மொழிய எவ்விதமான சப்பக்கெட்டும் நான் கட்ட விரும்பல. ஒருவேளை நான் சொன்ன தகவல் தவறாக இருந்தால் அதை நான் தவறு என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக NSN நடராஜன் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். 2011 2016 வரைக்கும் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிட்டிங் MLA மற்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதனும் 2வது முறையாக போட்டியிடுகிறார். ஆக 2வது முறையாக போட்டியிடக்கூடிய இருவருமே வெற்றி பெற முடியாது. இது சென்டிமெண்ட். வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது, இது சென்டிமெண்ட். அப்போ யார் வெற்றி பெறுவார்கள்? தாவேகா வெற்றி பெறும். வேறு வழி இல்லை, அவங்க தான் அங்கே சீட்டில் இருக்காங்க. அங்குதான் எழுச்சியும் புரட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தாவேகா வெற்றி பெறுவார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் நடந்தது வேறு. அந்த சென்டிமெண்ட் உடைக்கப்படுமா, உடைப்பார்களா என்று கேட்டிருந்தோம். உடைத்து விட்டார் NSN நடராஜன் அவர்கள். ஆம், அவருக்கு நாம் நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். NSN அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக சென்டிமெண்டை உடைத்து 72 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை தகர்த்தெறிந்து விட்டார். அப்போ அந்த வெற்றி மகத்தான வெற்றி. சென்டிமெண்ட் உடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர் வெற்றி பெற்ற அந்த கட்சி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வரலாறு காணாத அளவுல டெபாசிட்டை இழந்திருக்கிறது. 47 தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு வரலாறு காணாத தோல்வியே அந்த கட்சி தழுவி இருக்கிறது. அந்த கட்சிக்குள்ள தற்போது உட்கட்சி பூசல் பெரிதாக வெடித்துள்ளது. CV சண்முகம், வேலுமணி தலைமையில 30 சட்டமன்ற உறுப்பினர் ஓரணியாக ஒன்று திரண்டு தாவேகாவுக்கு, விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் என்று போர்க்குடி தூக்கி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டது. முந்தைய முதலமைச்சரும் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெறும் 17 MLAக்களுடைய ஆதரவுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இங்கு வெற்றி பெற்ற அதிமுகவால் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அதிமுக இங்கு வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் எடப்பாடி தலைமையில் அதிமுக எதிர்க்கட்சியாக நிச்சயமாக தொடர்ந்திருக்கும். ஆனால் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டிபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில வரலாறு காணாத தோல்வியே இந்த கட்சி தழுவி இருக்கிறது. புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் கட்டமைக்கப்பட்டு வீறு கொண்டு எழுந்த அதிமுக இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த தேர்தலில் NSN அதிமுகவில் வெற்றி பெற்றதுடைய விளைவு. அந்த சென்டிமெண்ட்டுடைய அடிதான் அங்கு விழுந்திருக்கிறது. இந்த தேர்தல் தோற்று போன திமுக வலுவான எதிர்க்கட்சியாக தன்னை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதே போல இந்த தேர்தலில் TVK வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? தோல்வியை தழுவி இருக்கிறது. அப்ப அந்த தோல்விக்கான காரணம் என்ன? நிச்சயமாக அந்த கட்சி அங்கு தோற்றிருக்க கூடாது. இங்கு வெற்றி பெற்றிருந்தால் அருகில் உள்ள தாராபுரம், பெருந்துறை, அரவக்குறிச்சி, கரூர் போன்ற தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெற்றிருக்கும். விஜய் மிக எளிதாக ஆட்சி அமைத்திருக்க முடியும். 1,80,00,000 வாக்குகளை பெற்று 108 MLAக்களை வெற்றி பெற செய்த அந்த கட்சியால் அறுதி பெரும்பான்மைக்காக ஆட்சி அமைப்பதற்காக கடுமையான நெருக்கடிகள் அந்த கட்சியுடைய தலைமை சந்தித்து இறுதியாக திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல விஜய் இன்றைக்கு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். அதுவும் ஒரு சீட்டு பார்டர் தான் இருக்கு. அதுல ஏதாவது மிஸ் ஆனாலும் நாளைக்கு நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதையும் நாம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ தாவேகா அந்த தொகுதிகளில் குறிப்பா இந்த காங்கேயம், தாராபுரம், பெருந்துறை
அரவக்குறிச்சி, கரூர் போன்ற தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய தொகுதிகள். ஏன்னா அருகில் உள்ள திருப்பூர்ல 2 தொகுதிகள், அவினாசி, பல்லடம், கோயம்புத்தூர் உள்ள தொகுதிகள்லாம் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஈரோட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இங்கு வெற்றி பெற முடியாமல் போனதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நாம் கலாய்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை உரிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்போம். இது ஒரு கதை. இப்போ விஜய் வெற்றி பெற்று விட்டார், ஆட்சி அமைத்து விட்டார். ஆனால் இங்கு அந்த கட்சி தோற்று விட்டது. அதற்கான காரணத்தை சொல்லிட்டு அதற்கான நெருக்கடி தான் ஆட்சி அமைப்பதில் சிக்கல். அதான் சென்டிமெண்ட். வெற்றி பெற்ற கட்சி சுக்குநூறாக சிதறுகிறது. அந்த கட்சியில 30 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில விஜயுடைய டிவிகேவுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆதரவு கொடுப்பார்கள், கொடுத்தே தீர்வார்கள். விஜயுடைய ஆட்சிக்கு எந்த சங்கடங்களும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார்கள். இங்கு வெற்றி பெற்ற அதிமுகவில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ என்.எஸ். நடராஜன் அவர்களும் அந்த 30 எம்எல்ஏக்கள்ல ஒருவராக, அதாவது விஜய்க்கு ஆதரவு தரக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான குழுவில் தான் இருக்கார் அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சென்டிமெண்ட் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சென்டிமெண்ட் என்னன்னு நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்கை பாருங்க, விரிவா இருக்கு. இப்போ நான் அதை சொல்லிடுறேன். காங்கேயம் தொகுதிக்கு வடக்கு பகுதியில் சென்னிமலை முருகன், அங்கு சித்தருடைய ஜீவ சமாதி. மையப்பகுதியில் சிவன்மலை முருகன், சிவவாக்கியுடைய சீவ சமாதி. அதுபோல ஊதியூர் மலையில கொங்குனர் போன்ற பல சித்தர்கள் தவம் பண்ண இடம். இது ஒரு ஆன்மீக பூமி. இங்கு சிவன்மலை முருகனையோ சென்னிமலை முருகனையோ பகைத்துக் கொண்டு பணபலத்தாலும் ரவுடீச பலத்தாலும் யாரும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்று ரவுடீசமோ பணபலத்தையோ பிரயோகித்து மக்களுக்கு தொந்தரவு இழைத்தால் அவர்கள் சூனியமாக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை கவனத்தோடு பரிசீலிங்கள். இதுதான் இந்த சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் வெற்றி பெறும். இங்கு வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் என்.எஸ். நடராஜன் அந்த கட்சியை உடைத்துக் கொண்டு போகும் 2வது குழுவோடு இணைந்திருக்கிறார்.